ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஹைதராபாதி ஃப்ரைடு சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 பீஸு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது பொதுவாக இது அந்த ட்ரம் ஸ்டிக் இதில் தான் பண்ணுவாங்க. அதனால் நானும் அது 4 பீஸு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 420 கிராம்ஸ் இருக்குது. இது 4 ஸ்டெப்பில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ் ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மூடி போட்டு வச்சிடணும். அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour இது அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இப்போது 2வது ஸ்டேஜ் மேரினேஷன் 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறதுக்கு கலருக்காக, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர், இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 hours வைக்கணும். இந்த மசாலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கட்டும் அப்படியே ஒரு 2 hours, அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஸ்டேஜ் 3, இது ஹைதராபாதி பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் நல்லா வறுத்து மேலே போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ நம்ம வெங்காயம் வறுத்து எடுக்கணும். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் தோல் உரித்து இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது எண்ணெயில் வறுத்து எடுக்கலாம். சும்மா ஒரு அரௌண்ட் 100 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா கொதித்து சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். அப்போ தான் நல்ல மொறுன்னு அது வறுந்து வரும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். போட்டோன்னு இப்படி வருதா? நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். மூடி வைக்கலாம் நம்ம ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நல்ல சரியான கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ். இதுக்கு மேலே விட்டோம்னா அது கரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு பிளேட்டில் இதை எடுத்து ஆற வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா முறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு. அந்த வெங்காயம் இப்போது வதக்கணும், வருத்தம் இல்லைங்களா, அது இப்போது நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கிற மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மேலே போட்டு திரும்ப ஒரு பரட்டிடலாம். சிக்கன் மேலே போட்டுட்டேன் அந்த வெங்காயத்தெல்லாம். இதை நல்லா திரும்ப இதில் மசாலையோடு சேர்த்து நல்லா பரட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. 4 கிராம்பு போட்டுருங்க. பட்டை ஒரு துண்டு போட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ இந்த சிக்கனை இதில் வேக விடலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes வேகணும். 5 minutes வேகிறதுக்குள்ளே 2 தடவை இன்பிட்வீன் நம்ம பரட்டி கொடுத்துக்கலாம். அதை ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்குது. இதை நம்ம இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes வேக விட போகிறோம். நல்லா பரட்டி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes 10 or 15 minutes சிக்கன் வேகிற வரைக்கும், தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ரசம் அப்புறம் தண்ணி சாம்பார் வச்சுருக்கேன், அது கூட பரிமாற போகிறேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video. Bye, take care.